அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக நிலைகள் எங்கெங்கு அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கிரக நிலைகளால் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும், அந்த நடக்கிற விஷயமானது கெடுபலனாக இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் உங்களால் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தேர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலமானவங்க கூட இவங்களிடம் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3வது ராசியாக இருக்குது. மேலும் ராசி மண்டலத்தில் 66 பாகை முதல் 90 பாகை வரை இருக்கக்கூடிய ராசியாகவும் இந்த மிதுன ராசி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லப்படுது. ஆண் ராசியாகவும் சொல்கிறாங்க, உபய ராசியாகவும் இருந்துட்டு வருது. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க அன்பானவங்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம் உடையவங்களாகவே இயற்கையாகவே காணப்படுவாங்க. புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு செயல்படக்கூடிய ராசியாகவும் இந்த மிதுன ராசிக்காரங்க தென்படுவாங்க. மேலும் தனிமையை அதிக அளவில் விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இரட்டைத்தன்மை உடையவர்களாக காணப்படுவாங்க. நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க. இது 4 கால் ராசி அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இரவில் வலுவுள்ள ராசியாகவும் இரவில் செய்யும் காரியங்களில் வெற்றி தரக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மேலும் தெற்கு திசை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அங்கத்தில் முகத்தை கருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு யாராவது மிதுன ராசி நேயர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி விஷயங்களாக அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த மிதுன ராசியில் சிறப்பான குணங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளாக இருப்பாங்க, கருணையோடு இருப்பாங்க, பல கலைகளை திறமையுடையவர்களாக இருப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் ஒத்து போவாங்க, நகைச்சுவை உணர்வு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க, திட்டமிட்டு ஆற்றுவாங்க, நண்பர்களுக்கு ஆபத்து நேரத்தில் தானாகவே முன் உதவி செய்வாங்க. மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குதல், தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதல், பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதல், முன் கோபம், உணர்ச்சி வசப்படுதல், இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை விட தலை சிறந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு.
மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு, கன்னியில் கேது பகவான் இருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரமற்ற கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் வீண் அலைச்சல் ஏற்பட்டால் அயராத முயற்சியால் வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் நிற்கும். மனைவி மக்களிடம் அன்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த 7 நாட்களில் ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் இந்த 7 நாட்களில் 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய நகைகள் வாங்கி கொடுத்து மனைவியை அழகு பார்ப்பீங்க. விரோதிகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறி உதவி செய்வாங்க. மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் இக்கட்டான நேரத்தில் நண்பர்கள் தானாகவே உதவி செய்வாங்க. மேலும் உங்களுக்கு வியாபாரம் சீராகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, வேலை மாற்றம், இன்னும் சிலருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் தாங்க இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் தானாகவே உதவி செய்வாங்க. இதில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு விரோதியாகவே இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் அந்த எதிரிகளே உங்களிடம் ஏதாவது உதவி வேணுமா, நான் ஏதாவது உதவி செய்யிட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த 7 நாட்களில் அமைய பெற்றிருக்கு. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது இடத்துல இருக்கார். இதனால் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் இந்த 7 நாட்களில் 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால் சனி கொடுத்தாலும் யார் தடுப்பார் அப்படின்ற விதத்தில் தான் உங்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சரளமாக நடக்கும். மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்பி முதலீடு நீங்கள் செய்யலாம். தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்துவீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவரால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களிடம் சற்று எட்டியே இருங்க. முக்கியமாக இந்த 7 நாட்களில் எட்டி இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சீராகவே இருக்கும். எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருக்காது. இதுக்கும் முன்னாடி சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கும். சந்தோஷகரமாக நீங்கள் இருவருமே காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்த ஏதோ ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது வெள்ளிக்கிழமையிலேயே நீங்கள் நிறைய விதமான நற்பலன்களை அந்த அம்மனால் உங்களால் பெற முடியும். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மனை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுக்கு அந்த அம்மன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ.